பசங்க ஃபோன் பண்ணி அப்பா அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அது எல்லாமே மறந்துடும். எனக்கு என்னப்பா டெய்லி நைட்ல வண்டி ஓடுறன்ற பேர்ல போய் ஜாலியா ஊர் சுத்திட்டு வர, அங்கங்க நைட்ல படுத்து தூங்கிட்டு. நாங்க ஜாலியா இருக்கோமா? ஒரு டிரைவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன? வீட்டுல சாப்பிட முடியாதுங்கிறதுனால கடையில சாப்பிடுறோம். அப்படி கடையில சாப்பிடுறதுங்கிறதுனால ஜீரணம் ஆகாம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா போறதுக்கு ஒரு நல்ல பாத்ரூம் கிடையாது. ஒரு டாய்லெட் பாத்ரூம் போறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன் பாத்ரூம் இல்ல? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கு, பெட்ரோல் பங்க்ல கூட இருக்கு. சில பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பாத்ரூம் டோர் ஓபன் பண்றது கிடையாது. கேட்டா வேலை செய்யறாங்கறாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்ரூம் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நைட்ல க்ளோஸ்ல இருக்கும். நைட்டு 10 மணி ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏர்போர்ட்ல பாத்ரூம் டாய்லெட் இருக்குன்னு சொல்றீங்க. ஏர்போர்ட்ல வெளியெல்லாம் பாத்ரூம் டாய்லெட் எங்கேயுமே கிடையாது. கஸ்டமரை பிக்கப் பண்ணாலும் சரி, இல்ல நாங்க எம்டியா போயிட்டு வெளியே வந்தாலும் சரி 14 நிமிஷத்துக்கு 45 ரூபா பே பண்ணணும். குறைஞ்சது ஒரு மணி நேரம் வண்டி உள்ள இருந்துச்சு அப்படின்னா 245 ரூபா நாங்க பே பண்ணி ஆகணும். பாத்ரூம் டாய்லெட் போறதுக்காக மட்டுமே நாங்க அங்க போக முடியாது. அந்த 240 ரூபாய் இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்திலே நாங்க மேல போய் பாத்ரூம் போக மாட்டோம். வெளியில எங்கேயாவது போக முடியுமான்னு சுத்தி தேடி அலைவோம். அவ்வளவு பிரச்சனை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஒரு நல்ல டிரைவர் ஒரு 4 வாரத்தை நல்லபடியா யாருக்கு அதுலயும் வாங்க முடியாது. ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ங்கிறதோ இல்ல தவறுதலா நடக்கிறது எல்லாமே இயல்பு தான். ஆனா போறவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அசிங்கமான வார்த்தையெல்லாம் நாங்க தினம் காதுல கேட்டு ஓட்டிட்டு இருக்கோம் வண்டியை. நல்ல தூங்குறோம்னு சொல்றீங்க. எங்க நல்ல தூக்க தூங்க முடியுது? அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. அங்க வெளியில ரோட்ல வண்டியை போட்டு படுக்க முடியாது. போலீஸ்காரங்க காலையில 4 மணி ஆச்சுன்னா வந்து வண்டி தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. கையில ஒரு இவ்வளவு பெரிய ராடு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ராடை வச்சு வண்டியை வந்து தட்டுவாங்க. ஐயோ வண்டியை தட்டுறாங்களே ஏஞ்சி பதறி அடிச்சுட்டு ஓடுவோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எக்மோரா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், எங்கேயுமே வண்டியை நாங்க ஓரம் போட்டு படுத்து தூங்க முடியாது. கேட்டா பப்ளிக் அஃபென்ஸ், டிராபிக்கை உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நாங்களும் பப்ளிக் தானே, எங்களுக்கும் ஒரு இடம் வேணும்ல. எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயாவது, எந்த ஏர்போர்ட்லயாவது டிரைவருக்குன்னு ஒரு பார்க்கிங் பிளேஸ் உண்டா? ஃபீஸ் இல்லாத ஒரு பார்க்கிங் பிளேஸ் எங்கேயாவது இருக்கா? கிடையாது. மக்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற எங்களுக்கு ஒரு நல்ல பார்க்கிங் பிளேஸ் கிடையாது, ஒரு நல்ல பாத்ரூம் வசதி கிடையாது. ஏன் நைட்ல வண்டி ஓட்டுறான்? அவனுக்கு என்ன சூழ்நிலை? பகல்ல வண்டி ஓட்ட முடியாது. என்ன மாதிரி கால் அடிப்பட்டவனா பகல்ல வண்டி ஓட்ட முடியாது. நைட்ல தான் வண்டி ஓட்டி ஆகணும். டிராபிக் இருக்காது, சிக்னல்ல பெருசா நிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுனால நைட்ல ஃப்ரீயா இருக்குமே வண்டி ஓட்டுவான். அவனுக்கு என்ன தனி இடம் இருக்கா? பார்க்கிங் பிளேஸ்னு ஒன்று இருக்கா? இல்ல பொது இடத்துல தான் இருந்தான். ரோட்டு ஓரத்துல தான் கிடக்கிறான் குப்பையா. அவனுக்குன்னு ஒரு பார்க்கிங் பிளேஸ் ஒதுக்கி கொடுத்தா போதும். அவன் பப்ளிக்ல தொந்தரவு பண்ணாம நிம்மதியா இருந்துட்டு போயிடும். நீ இப்ப சொல்றிய நாங்க ஜாலியா இருக்கோம் அப்படின்னு. எங்க ஜாலியா இருக்க முடியும்? ரோட்ல வரவன் எவ்வளவு அசிங்கமா பேசுறான் தெரியுமா? ஒன்றும் இல்லை, போன வாரம் எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி சடனா பிரேக் அடிச்சிட்டாங்க. நானும் பிரேக் அடிச்சேன். எனக்கு பின்னாடி வரவன் என்ன திட்டுறான் அசிங்கமா. அந்த வார்த்தை இங்க சொல்ல முடியாது என்னால. இந்த வேலை தான் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு இந்த வேலை செய்யற? இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் அந்த வேலையை செய்யல. அந்த வேலை எனக்கு பிடிச்சதுனால அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்ப இந்த வேலையை விட்டு என்னால வர முடியாது. ஏன்னா எனக்கு குடும்பத்தை நான் பாத்துக்கணும். அம்மா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து குழந்தைங்களுக்கு தேவையான செலவு, குடும்பத்தோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடிக்கணும்னா இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். 35 வயசுக்கு மேல வேற எந்த வேலையை போய் செய்ய முடியும்? இப்போ போய் ஒருத்தவங்க கிட்ட நான் போய் அடுத்தவங்க கிட்ட வேலை கை கட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சா 10,000 12,000 சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும்? அதனாலதான் இந்த வேலை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிச்சி போய் அந்த வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். என்னோட ஜாலி என்னன்றத ஒரு நாள் நீ டிரைவரா இருந்து பாரு. டிரைவரா இருந்து கூட பார்க்க வேணாம், ஒரு நாள் டிரைவர் கூட இருந்து பாரு. அவன் என்னென்ன வேதனை அனுபவிக்கிறான், எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடியும். சென்ட்ரல் பிக்கப் ஐனாவரம் டிராப் 188 ரூபா காமிச்சது சார். 188 ரூபா காமிச்சிருக்கு. ஒரு 12 ரூபா சேர்த்து 200 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றேன். அவன் அவ்வளவு அசிங்கமா திட்டி இந்த அமௌண்ட் தான் தர முடியும், விருப்பப்பட்டா வா, இல்லைன்னா டியூட்டி கேன்சல் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? கண்ணு தண்ணி விடாத குறை. அவ்வளவு வார்த்தைகளையும் காதுல வாங்கிக்கிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். நான் உங்களை கஷ்டப்பட விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் ராவா பகலாக கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவ்வளோ மன வேதனையிலையும் அவ்வளோ மன உளைச்சல்லையும் ராவா பகலாக போய் வண்டி ஓட்டி கஷ்டப்படுறதெல்லாம் என்னை நம்பி வந்தவங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணுமேங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான். இனி ஒரு வார்த்தை இந்த மாதிரி பேசாத, நான் போய் அங்கே ஜாலியாக உட்காந்துருக்கேன், நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்து வரேன்னு. நான் தூக்கத்தை மறந்து பல நாட்கள் ஆகுது. என்னைக்கு நான் ஸ்டேரிங்கை பிடிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு என் தூக்கத்தை மறந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லா டிரைவருமே ஸ்டேரிங் பிடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து அவன் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கிறான், ஓடிட்டு தான் இருப்பான். அவனோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவன் ஓடிட்டே தான் இருப்பான். அவன் தூக்கத்தை மறந்து, அவன் சந்தோஷத்தை மறந்து, அவனோட தேவைகளை மறந்து, அவனுக்கு வேண்டியதெல்லாம் தொலைச்சிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணம் அவனோட குடும்பம் தான். சரி அழுவாத, எதுக்கு அழுவுற? அழுவாத. இல்லை, மற்றவங்க ரோட்டில் போகிறவங்க கூட டிரைவர்களை மதிக்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி பேசும்போது தான் தாங்க முடியல. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல், அப்புறம் அது கூட விட்டுரு, குழந்தைங்க பிறந்தாலோ அதுக்கு ஒரு பிறந்தாள்னு ஒன்று வந்தாலோ எந்த நல்ல நாட்டிலையுமே அவன் வீட்டில் இருக்கிறது இல்லை. அவ்வளோ மனசை கல்லாகிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அவனுக்காக இல்லை, பொண்டாட்டி, பிள்ளைங்க, அம்மா அப்பா, இவங்களுக்காக தான்.
எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பசங்க ஃபோன் பண்ணி அப்பா அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அது எல்லாமே மறந்துடும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு தோணாது, நல்ல தூக்கம் தோணும்னு தோணாது, குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது தான் அவங்களோட கனவாகவே இருக்கும். சரி, அதுக்காக அவங்க ஓடுற ஓட்டம் இன்னைக்கு செத்துருவான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவனோட மரணத்தை அவனால் நிர்ணயிக்கவும் முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லையும் அவன் மற்றவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு மைண்டில் இருக்குமே தவிர வேறெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவன் சரி, நான் கேட்கறது என்னன்னா, ஒரு வீட்டுக்குன்னு வந்தால் ஒரு நிம்மதியான சில மணி நேரம், அது மட்டும்தான். அதுவும் வீட்டுக்கு வந்தாலும் கிடைக்கிறது இல்லைன்ற பட்சத்தில் என்னதான் பண்ணுவான்னு தெரியல. சரி,